ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி வீட்டில் கேது பகவான், ராசிக்கு 6ஆம் இடமான தனுசு வீட்டில் சந்திரனும், ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப வீட்டில் சனி பகவான் வக்ரம் பெற்றும், ராசிக்கு 9ஆம் இடத்துல மீன வீட்டில் ராகு பகவானும், ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில் செவ்வாயும் குருவும் உட்கார்ந்துருக்கார். இந்த கிரகங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த மாத காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் எல்லாமே எதை மாதிரியான பலன்களை கடக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிறோம். தெளிவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டங்கள் மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அதுவும் இந்த மாதம் மட்டும் சொல்லலை. ஆனால் 2024 நவம்பர் 15 தேதி காலகட்டம் வரலும் நீங்கள் வைத்தது தான் சட்டம். அப்போ உங்களுக்கான ஒரு உகந்த காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. இந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, கடகராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்குது. கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு எல்லா பிரச்சனைகளும் சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் உண்மை? அதுக்கான விளக்கங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் 7 சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி வந்துடுச்சு அப்படின்னாவே நவகிரகங்களில் மீதமுள்ள 8 கிரகங்களும் செயல்படாது. அதான் உண்மையான விஷயங்கள். ஏன்னா முன் ஜென்மத்தின் பாவ புண்ணியங்கள் அளந்து அதுக்கு தகுந்த தண்டனைகள் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான். அப்ப இந்த சனி பகவான் எப்பொழுது தண்டனை வழங்குவார்னா இந்த 7 சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி காலகட்டத்தில் தான் தண்டனைகள் கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதும் அஷ்டமச்சனி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நேர காலகட்டங்கள், குறிப்பிட்ட காலகட்டங்கள் மட்டும் இந்த சனி பகவான் வக்ரம் பெறாருங்க. அப்ப அவர் வலிமை குறைந்து நிற்கிறாரு தான் அர்த்தம். அப்ப வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி காலகட்டம் வரலுமே சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் 15 வரலும் ஒரு பொன்னான காலகட்டங்கள். நீங்க எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு முனை வாசல் வாங்குவது, வீடு முனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவாகுன்றவிதிங்க. நீங்க இந்த நேர காலகட்டத்தில் தோன்றி நிற்கவே கூடாதுன்னு சொல்ல வரேங்க. உங்க மனசுல என்னெல்லாம் படுதோ அதெல்லாம் கரெக்டா செய்ய தொடங்குங்க. கண்டிப்பா வெற்றியை நோக்கிய பயணங்களை ஏற்படுத்துன்றவிதிங்க. அது மட்டும் போதாதுன்னு இந்த மாத காலகட்டத்தில் 3 விதமான நிகழ்வுகள் நடக்க இருக்கு. 3 விதமான ஒரு யோகங்களானது காத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதுல முதலா பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் 2 பிரதோஷங்கள் வர இருக்கு இந்த மாதத்திலேயே. ஆவணி மாதம் 1ஆம் தேதியும் சனி பிரதோஷம், ஆவணி மாதம் 15ஆம் தேதியும் சனி பிரதோஷம். ஆனா இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரணும் எந்த தேதி காலகட்டத்தை சார் இது தெரியலையே எனக்கு, ஒரு ஆங்கில தேதியை குறிப்பிடுங்கன்னாக்கா உங்களுக்காக சொல்ல விரும்புறேன். ஆகஸ்ட் 17 இருந்து செப்டம்பர் 16 தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் ஆவணி மாத கிரக நிலைகள் அப்படின்றீங்க. அப்ப அந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி என்று ஒரு சனி பிரதோஷமும், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியும் ஒரு சனி பிரதோஷம் வர இருக்குங்க. இந்த 2 சனி பிரதோஷத்தையும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயில்ல இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு அந்த சனி பிரதோஷத்தன்று வழிபாடு செய்வாங்க. இந்த சனி பிரதோஷத்தை நீங்க கலந்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா 12 வருடம் தொடர்ச்சியா பிரதோஷ வழிபாடுகளை கலந்துகிட்ட அந்த மகிமையானது இந்த 2 பிரதோஷத்தை வழிபட்டதுக்கான மகிமையானது பெற இருக்குன்றீங்க. உங்களுக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ தெரியாது. முக்கியமாக மற்ற ராசிக்காரர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ தெரியாதுங்க. ஏன்னா முன்ஜென்ம கருமாவின் பாவ புண்ணியங்களை அளந்து அதுக்கு தகுந்த தண்டனைகள் கொடுக்கறதுக்காக சனி காத்துட்டு இருக்கார். இந்த நேர காலகட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வழிவிட்டு இருக்காருன்னு. அப்ப இந்த நேர காலகட்டத்தில் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை நீக்கி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த சனி பிரதோஷம் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த 2 சனி பிரதோஷம், ஆவணி 1ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷமும், ஆவணி 15ஆம் தேதி, அதான் ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் சனிக்கிழமை என்று சனி பிரதோஷம் வர இருக்கு.
இந்த சனி பிரதோஷத்துல இந்த கடகராசி என்பர்கள் போயிட்டு 1 லிட்டர் பால் 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முன்ஜென்ம கர்மாவின் பாவங்கள் எல்லாமே நீக்கப்பட்டு எதிர்காலமானது ஒரு புண்ணியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டங்களா உருவெடுக்கின்றதுங்க. அடுத்ததா ஆவணி மாதம் 22ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. முழு முதல் கடவுள் அப்படின்னாவே விநாயகர் பெருமான். அப்ப இந்த முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று ஒரு விநாயகர் சதுர்த்தி வருது இருக்கு. அன்று விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இதனாலேயும் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை நீக்க முடியுன்றீங்க. அதனால தெளிவா சொல்ல விரும்புறேங்க, இந்த கடகராசி என்பவர்கள் மறந்துட வேண்டாம். அந்த ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 7 இந்த 3 தேதிகளும் மிக மிக கவனத்துக்குரிய நாட்களாக எடுத்துக்கிட்டு முக்கியமான வேலைகளாக இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு இந்த நேர காலகட்டத்தில் தெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியும். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் தடை ஏற்பட்ட நபர்கள் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் நலம் சிறப்படையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அழியா சொத்துக்கள் வாங்கணும், வீடு முனைவாசல் வாங்கி வீடு முனைவாசல் கட்டுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் புதுசாக வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டங்களா இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறத கண்குளர பார்க்க முடியுதுங்க. அதனால இந்த மாத காலகட்டமானது கடகராசி என்பவர்களுக்கு ஒரு விசேஷமான காலகட்டங்கள். அது மட்டும் போதான்னு ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்க குடும்பஸ்தானத்துல. அப்போ குடும்பாதிபதியே குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் குடும்ப அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள், மன சந்தோஷங்கள், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகள், பொருளாதாரத்தில் பிரச்சனையிலிருந்து பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வரதுக்கான ஒரு காலகட்டங்கள், இது எல்லாமே இந்த நேர காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுன்றீங்க. அதே வேளையில் ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உட்காந்துருக்கார். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் கேது இருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவர்களும் ஏற்படும்ன்றீங்க. அப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு யோகம் தான், அதில் எதுவும் குறைகள் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றதுனால 7 சனியின் தாக்கங்களே இல்லை அப்படின்றது விதிங்க. ஆனால் இருந்துட்டாலும் இந்த சனி பிரதோஷத்தன்று சனி பகவானை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் மட்டும் தெளிவாக சொல்ல வராங்க. ஒரு ஜாதத்துல 7, 9, 12ஆம் இடங்கள் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டு குறிக்கக்கூடிய இடங்க. ஒருவேளை இந்த நேர காலங்களில் கடகராசி என்பவர்கள் யாருக்காவது இந்த நேரத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறணுன்ற விதிகள் அமைந்தால் கண்டிப்பாக வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்கள். வெளிநாடு செல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த நவம்பர் 15க்குள்ளார முயற்சி எடுத்து வெளிநாடு போனீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெற்று நிரந்தரமான பண வருவாய்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதனால் வெளிநாடு செல்வதற்கான உகந்த காலகட்டம். வெளிநாடு செல்லணும்னாக்கா நான் சொன்ன நாளைக்கு கிளம்பிடக்கூடாது. உங்களோட சுயஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. சுயஜாதத்தை வெளிநாடு போகிறதுக்காக மட்டும் இல்லை, மேக்ஸிமம் கடகராசி என்பவர்களே எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறது தான் நல்லாயிருக்கும். காரணம் அஷ்டம சனி நடக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட சுயஜாதத்தை அருகில் உள்ள ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது பின்ன நடைபெற்றிங்கன்னா எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. அதனால் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னாலும் உங்களோட சுயஜாதத்தில் வெளிநாட்டில் போயிட்டு நிரந்தரமாக இருப்பனா அதுக்கான யோக பலன்கள் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி எடுத்து போகிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக செவ்வாயும் குருவும் 11ஆம் இடத்துல, இது மிகப்பெரிய ஒரு யோகமான ஒன்றுங்க. உண்மையான சொல்ல வரங்க, உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்தாலும் 2025 மே மாத காலகட்டம் வரலும் உங்களுக்கு தொழிலும் பிரச்சனை வராது, பணத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது, லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்ன்ற விதிங்க. ஏன்னா உங்களுக்கு கடகராசி என்பவர்கள் முதல் தரமான யோகாதிபதி செவ்வாயும் குருவுங்க. அப்போ செவ்வாயும் குருவும் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள், அழியா சொத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த நேர காலகட்டங்களானது எனக்கு தெரிஞ்சளவு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண உறவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுது. குருவின் பரிபூர்ண பார்வையும் 3ஆம் இடத்துக்கு பட இருக்கனால உங்களுடைய இளைய சகோதரத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்போ குழந்தைகள் உயர்கல்விக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு கல்லூரி அமையறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பூர்வ புண்ணிய சொத்துங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வில்லங்கங்கள் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால
இந்த நேர காலங்களில் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் உடல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உருவாகுது. நவம்பர் 15க்குள்ளார உங்களோட உடல் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அதுக்கான மருத்துவத்தை நீங்கள் நாடுறது விசேஷத்தை கொடுக்கும். நாடுனீங்க அப்படின்னாக்கா எதிர்காலத்தில் எந்த விதத்தையும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியுன்றீங்க. அப்போ தெளிவாக சொல்ல வர இந்த மாத காலகட்டத்தில் என்ன நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, சனி பிரதோஷம் 2, விநாயகர் சதுர்த்தி இந்த 3 வழிபாடுகளும் தெளிவாக நீங்கள் முயற்சிட்டீங்க அப்படின்னாக்கவே முன்ஜென்ம கருமாக்கள் நீக்கினதாக அர்த்தம்ன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு யோகம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. ஓரளவுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். இந்த மாத காலகட்டம் சீரும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி கடகராசி. கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக நிறைஞ்ச ஒரு ராசி கடகராசி. கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. நீர் ராசி, அன்பு பாராட்டக்கூடிய ராசி, காலச்சக்கரத்தின் 4வது ராசி, தாய் உள்ளம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்றது. எல்லோரையும் அரவணைத்து பாராட்டக்கூடிய ஒரு ராசி, அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி, ஒற்றுமை பாராட்டக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கடகராசி தான். அந்த கடகராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன விதமான நிகழ்வுகள் இந்த ஆவணி மாசத்துல இருக்குது, என்ன செய்யலாம், கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களோட இணைவு இருக்குது. அடுத்து கேது பகவான் இருக்கிறார் 3ஆம் இடத்துல. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலை. 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு செவ்வாய் இணைவு பெற்று குரு மங்கள யோகத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த ஆவணி மாதத்துல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவா விரிவா நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில பார்க்கையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று நல்லா அருமையா இருக்கிறார். ஆவணி மாதத்தோட தொடக்கத்துல புதனோட சேர்ந்து இருக்கிறார். புதன் யாரு? உங்களோட 3 அடுத்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 4-11 சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். அப்ப கிரக அமைப்புகள் அனைத்துமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல அமைப்பு கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு. கடகராசியை பொறுத்தவரை எல்லா கிரகங்களுமே சாதகமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா ஆவணி மாசம் தான். இப்ப எது டிஃபால்ட்டா இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமச்சனி பாதிப்பை கொடுக்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்ப அவரும் வக்ரகதியில இருக்காரு, உங்களுக்கு சாதகமான நிலையில தான் இருக்காரு, வக்ரகதியில இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யலாம், வேலை தொழில்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். இந்த மாதத்துல அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தொடங்கிருங்க. இதுவரையும் வேலை கிடைக்கலையா, அதுக்கான தீவிர முயற்சி எடுங்க, கண்டிப்பாக இந்த மாதத்துல வேலை கிடைக்கும். வேலை சொல்லுங்க. ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதுல ஒரு முன்னேற்றம் வேணுமா, உங்களோட ஹையர் ஆபீசர்கிட்ட பேசுங்க. அவன் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டு பேசுங்க, கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்து வியாபாரத்துல நெருக்கடி இருக்கா, வியாபாரத்துல போட்டிகள் இருக்கா, இந்த காலகட்டத்துல ஒரு புது யுக்தியை கையாளுங்க. சக்சஸ்ஃபுல்லா அதுல உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அடுத்து பாருங்க, பிசினஸ் பண்றீங்களா, பிசினஸ்ல ஒரு புது முதலீட்டோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல லக்கணம் என்ன, ராசி என்ன, இந்த ராசி லக்கணத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா பார்த்துக்கங்க. கடகராசி அன்பர்கள் தான் நிறைய பேர் நிறைய ஜாதகங்களை அனுப்பி, குடும்ப ஜாதகங்களும் அனுப்பி பார்த்துருக்கீங்க. அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணியர் அருளால் நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, அடுத்து இந்த தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல பெரும் முயற்சி கடகராசி அன்பர்கள் எடுத்துக்கலாம். சக்சஸ்ஃபுல்லா போகக்கூடிய நல்ல மாதம். அடுத்து
சேமிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாய் அப்படிங்கிறது என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான தங்கம் வாங்குறது, வீட்டோட சேமிப்பை அதிகப்படுத்துறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். ஒரு புது முதலீடு, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வண்டி வாகனங்களை வாங்குறது, அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறது அப்படிங்கிற விஷயம் அனைத்தையுமே செய்யலாம். அதே போல ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸ், இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கடகராசிக்கு இருக்குது. அப்ப கடகராசியை பொறுத்தவரையில இந்த மாதம் ஆவணி மாதங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்ப திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி, 2ஆம் இடம் குடும்பம்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில உங்களுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, அதுல எந்த குறைபாடும் இல்லை. என்ன, சனி பகவான வக்கரம் பெற்ற பார்வை இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்வையும் அவர் மேல விழுகுது. அப்ப எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தரக்கூடிய ஒரு சுப கிரகமான சூரிய பகவான் அங்கே இருக்கிறதுனால, அவரோட ஒளி அங்க படுறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஒரு மாசத்துக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, ஸ்மூத்தா போகும். ஆமா, ஏன்னா சூரிய பகவான் அவரோட வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, புதனும் இருக்கிறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கூட பிள்ளைங்களுக்கு காது குத்துறது, கல்யாணம் பண்றது, திருமணம், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, புது வீடு கட்டி குடி போறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுபத்துவமா நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லணும். அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செய்யறவங்களாம் தாராளமா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். வரன் பார்க்கலாம், வரன் அமையும், கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வரன்கள் நிறைய அமையும், வரன்கள் நிறைய அமையும். உங்களால தான் செலக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆவணி மாதம். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. இது ஒரு திருமண மாதம். அதுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு கிரக நிலைகள், குருவின் பார்வை நிலைகள் அனைத்துமே சாதகமா இருக்குது. கோச்சாரத்துல உங்களுடைய ஜென்ம சாதகத்துல எப்படி இருக்கு, ஜெய சாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். பெரும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இல்லாமல் நினைச்ச இலக்கை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அப்ப புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் அனைத்து வகையிலையுமே உங்களுக்கு உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். ஓகேங்களா? அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆமா, அதனால எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களை பொறுத்தளவையில ஒருவேளை எதுவுமே நடக்கல, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறி தெரியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, கிரக நிலைகள் என்ன லக்கணம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம பலனை எடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையா இல்லை. என்னன்னா, கொஞ்சம் கால் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சறுக்கலான இடங்கள்ல ஏறுறது இறங்குறது, பாத்ரூம்ல தண்ணி கிடைக்கல கொஞ்சம் கவனக்குறைவா நடக்கிறது, படி ஏறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அது இல்லாம வண்டி வாகனங்கள்ல இரவு பயணம் போறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உங்க வாழ்க்கையை பொறுத்தவரை ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம். கொஞ்சம் வயது ஆனவங்க, மிடில் ஏஜுக்கு மேலே இருக்காங்க, ஏதேனும் முதலீட்டு முறையில் வருமானம் பண்ணலாமா, உடல் ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில, உங்களை பொறுத்த வகையில் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குன்னா எந்த தொழிலில் வேணாலும் அதோட நாலேஜ் இருக்குது, அனுபவம் இருக்குன்னா தாராளமாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இது. ஆமாம்,
உங்களுக்கு தானாகவே நிறைய விஷயங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். உங்களுக்கு வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அதுவே மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதங்கிறது கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், திருமண வைபவங்கள் நடக்கிறது, குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்கிறது, வீடு வண்டி வாகனங்கள் கட்டுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, குழந்தைகளால் பெருமை கிடைக்கிறது, அடுத்து திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு திருமண வரன் அமைகிறது, திருமண வாழ்க்கை சுகபோகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக ஏற்பட்டிருக்குது. தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஏற்றார் போல உங்களோட விஷயங்கள் நடக்கும். சூரியன் 2ல் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா சின்னதாக ஒரு கோபம் வரும். அதே நேரத்தில் குடும்பத்தோட வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருக்கிறவங்க, பால் பொருள் தொழிலில் இருக்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் பேக்கரி இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல காலகட்டம் தான். அதே போல் உங்களோட உங்கள் கூட பிறந்த சகோதர உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்க பலமாக இருப்பாங்க. அதே போல் சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களை பொறுத்த வகையில் ஒரு நல்ல பலன் தான் ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீவசமாதி வழிபாடு, சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகளை மாதத்துக்கு 2 முறை 15 நாட்களுக்கு ஒரு முறை வழிபாடு செய்கிறது மூலமாக அருளாற்றல் பெற்று முன்னேற்றம் கிடைக்க வாழ்த்துக்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாசம் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஆவணி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாரு, அது எந்த தன்மையில் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு விஷயம் பார்த்துடலாம். இன்னைக்கு ரிஷப ராசியில குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்புல இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில இன்னைக்கு பார்க்கும்போது புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பகையா இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இன்னைக்கு தான் சொந்த வீட்டில் இந்த மாசத்துல அவர் ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்தது கன்னி ராசியில கேது பகவான் நட்புல இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் ஆட்சியா இருக்கிறாரு. அதாவது மீன ராசியில ராகு பகவான் நட்புல இருக்கிறாரு. அப்ப இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புன்றது இந்த தன்மையில தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கடக ராசிக்கு இந்த ஆவணி மாசம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முதல் விஷயம் சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி அவ்வளவு ஒரு போராட்டம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா 1.5 வருஷ காலமா ரொம்ப போராட்டம். கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற ஒரு நிலைமை தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த 1.5 வருஷமா அவ்வளவு போராட்டம். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். கிட்டத்தட்ட கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோரு நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த 1.5 வருஷம். சரி, அப்படி இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதலா இருந்தது என்ன அப்படின்னா குரு பெயர்ச்சி. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு 10ல் இருந்த குரு. ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும்ட்டான். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மே மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தொழில நிறைய சங்கடங்கள் பட்டிருப்பீங்க. தொழில் பறி போயிருக்கும், தொழில பங்கம் வந்திருக்கும், அதாவது பதவியில பிரச்சனை வந்திருக்கும், வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா குழப்பங்கள் நிறைய வந்திருக்கும். அப்படி இருந்தவங்களுக்கு இந்த மே மாசம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி பாத்தீங்களா? அப்ப அந்த மே மாசத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியில இருந்து ரிஷப ராசிக்கு வந்துட்டாரு குரு பகவான். அப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 11ஆம் இடம் சொல்றது லாபஸ்தானம். பொதுவா லாபஸ்தானம் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே நல்லா இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடம் நம்ம கையில 4 காசு நிக்குது அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்குமே கனவு இருக்கும், ஆசை இருக்கும் இல்லையா?
அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி 4 காசு சம்பாரிச்சு மிச்சம் வைக்கணும்னா அதுக்கு முதல்ல வந்து 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி. ஏன்னா ரிஷபராசி தான் 11ஆம் இடம் சொல்லலாம். அந்த 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து நட்புல உக்காந்தது உங்களுக்கு அதுதான் இப்போதைக்கு ஒரு சின்ன பலம். ஏன்னா குரு பகவான் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயும் 11ஆம் இடத்திலேயே குரு சேர்க்கையா இருக்கிறார். அப்ப குருவும் செவ்வாய் சேர்க்கை சேர்ந்து 11ஆம் இட லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு குரு தான் பலமா இருக்கிறாரு. அப்ப எதை தொட்டு நான் இன்னும் கஷ்டம் தாங்க படுறேன், இன்னும் நான் அந்த பழைய இயல்பு நிலைக்கு நான் திரும்பல அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப உங்க சுயஜாதகம் முதல்ல என்ன காரணம்ன்றத பாருங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது மெயினா இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில சிக்கிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு பார்வை, கேதுவுடைய பார்வை உங்க ராசி மேல படுறாரு. பொதுவா ராகு கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். வக்கர கிரகம்னா முன்னாடி போக மாட்டார், பின்னாடிதான் வருவார். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்னி ராசியிலிருந்து துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு வந்த கேது பகவான் இப்ப ராகு கேதுடைய பார்வை என்ன 3, 7, 11. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்னி ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து 3ஆம் இடமா யாரை பாக்குறாருன்னா கடகராசி உங்க ராசி தான் பாக்குறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது திசை புத்தி அந்தரத்துல வரும்போது கேது கெடுதல் பண்ணுவார். ஆனா பார்வையில் வரும்போது கேது கூட உங்களுக்கு நல்லதான் பண்ணுவார். ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் பார்வை தான் 3, 7, 11 சொந்த வீடு கிடையாது. அப்ப அந்த பார்வை யாரு மேல பாக்குறாரு? 3ஆம் இடமா கடகராசி பாக்குறாரு, 7ஆம் இடமா மீன ராசி பாக்குறாரு, 11ஆம் இடமா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பாக்குறாரு. அப்ப அந்த 3 ராசிக்கு கேது பகவான் நல்லது பண்ணுவார். அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பரவாயில்ல அப்படின்னா இன்னைக்கு வந்து கேது உங்களுக்கு 3ஆம் இடமா பாக்குறாரு. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவா அதாவது ஒவ்வொருத்தருக்குமே இப்ப இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து புத்திரஸ்தானம் ரொம்ப அவசியம். இப்ப நிறைய பேருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு இல்லைங்க, எனக்கு தடையா இருக்குது, ஒரு குழப்பமா இருக்குது, அது ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாதான். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவரு உங்களுக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்துல குருவோட சேர்க்க சேரும் போது கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியம் உங்களுக்கு நல்லபடியா கொடுக்கறதுக்கு இந்த மாசம் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா புத்திரஸ்தானத்துக்காரனுக்கு அதிபதி செவ்வாய் குருவோட இணைஞ்சிருக்கிறாரு. குருவோட இணைஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவார். அப்ப உங்க சுய ஜாதகத்துல 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம், சனியோ அதாவது குருவோ இருந்தா தாமதமாகும். அப்ப இந்த ஜாதகத்துல உங்களுக்கு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா இந்த ஆவணி மாசம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு. சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா அடுத்தது 7ஆம் இடம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கல்யாண பாக்கியம் எதிர்பார்க்கறதுக்கு சிறந்த இடம் 7ஆம் இடம். அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி மகர ராசி, மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பொண்ணு பார்த்திருப்பீங்க, உங்களை நிறைய மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு தான் ஆட்சியை தவிர உங்களுக்கு தடையா இருந்தது என்னமோ உண்மைதான். அப்படி இருந்தவங்களுக்கு வந்து இப்ப வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனி ஆட்சியா உட்காரும் போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல ஒண்ணு திருமணம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணும் அப்படியே பேசி முடிச்சிருவீங்க, மொத்தத்துல கை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்க சுய ஜாதகம் தான் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ தாரதோஷமோ இல்லைன்னா தான் பரவாயில்ல. தோஷங்கள் ஜாதகத்துல வச்சுக்கிட்டு பொது பலன் கேட்டு எனக்கு நடக்கல அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு பக்கம் யோசிங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடு வாசல் நம்ம கட்டுறோம் அமைக்கிறோம்னா அதுக்கு முதல்ல 8ஆம் இடம் நல்லா இருக்கணும், ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கணும். அப்ப அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி சனி அவர் ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏன்னா இதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் உட்கார்ந்து யோசிச்சு கட்டலாமா கட்ட வேணாம் முடியுமா முடியாதா அப்படின்னு காலதாமதம் ஆனது உண்மை. அப்படி இருந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது, பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சந்திரன் உங்க கடகராசிக்கு அதிபதி சந்திரனுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு தொழில் மாற்றம். ஏன்னா இன்னைக்கு வீடு கட்டுவீங்க தோட்டத்தொரு வாங்குங்கன்றதை விட
கடன் இல்லாத நான் நல்லா இருப்பேனா, நிம்மதியா இருப்பேனா, அதுதான் கடகராசிங்களுடைய எதிர்பார்ப்பே. கடன் இல்லாத கஞ்சி குடிச்சா போதும், அதாவது அந்த பிள்ளைங்களும் நல்லா படிக்க வச்சா போதும், 4 பேர்த்துக்கு நம்ம மான மரியாதை இழக்காத இருந்தா போதும். இது எதிர்பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. பிடிவாதம் கோமுள்ள ராசி கடகராசிக்காரங்களா இருந்தாலும் குணத்திலையும் முதலிடம் யாருன்னா கடகம் தான். அடிச்சிட்டு கட்டும் அன்பும் காட்டுவீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இப்ப நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி பாதிக்கிறது இந்த அஷ்டமத்து சனி. முடிஞ்ச வரைக்கும் கடகராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா உங்க ஸ்தலம் அப்படின்னா திருப்பதி போயிட்டு வாங்க. அதே அஷ்டமத்தை ஏதாவது சனிக்கு பார்க்கும்போது திருநள்ளாறு போயிட்டு வாங்க. சரிங்களா? இது ஏதாவது ஒரு முறையில் கண்டிப்பா போயிட்டு வாங்க, உங்களுக்கு திருப்பம் நடக்கும். இதை விட பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம் கண்டிப்பா அவசியம். உங்க சுய ஜாதகம் பாருங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு என்ன தொழில் பண்ணலாம், எப்படி போனா நல்லா இருக்கும், எந்த மாதிரி போனா நல்லா இருக்கும், முதல்ல அது அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா போனீங்கன்னா உங்க லைஃப் பிரகாசமா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. இந்த ஆவணி மாதத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த மாதத்தில் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் அழகாகவும் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். எல்லாம் வல்ல முருகக் கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு சில பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மன அமைதி இல்லை, மனக்குரோதம், அதாவது உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்க அன்புக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்பை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றி உங்களிடத்தில் இருக்கும் பணத்தை கவர்ந்து கொண்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்காமல் இருப்பார்கள். பணம் மட்டும் இல்லை, நகை கூட சில பேர் ஏமாந்துருப்பாங்க. ஒரு 2 நாள்ல கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அடமானம் கூட வச்சிருக்கலாம். இதெல்லாம் இந்த இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால இதெல்லாம் தயவு இல்லாமல் கையெழுத்து போடுவது, அதே மாதிரி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவலாம். உங்களாலேயே பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, உங்களுக்கே பிரச்சனை அதிகமா இருக்கிற பொழுது அடுத்தவர்களுக்காக நீங்கள் வேறு ஒருவரிடத்திலே கடன் வாங்குவதோ, இல்லை முன்ஜாமீன் நிற்பதோ, இல்லை அவர்களிடத்திலே நகையை வாங்கி கொடுத்து அதன் மூலம் உதவி செய்வது, இந்த மாதிரிலாம் தயவு செய்து செய்யாதீர்கள். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. முன்ஜாமீன் கொடுக்கலாம், அந்த முன்ஜாமீனுக்கு கொடுக்கிற அளவுக்கு அவர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஏனால் உங்களை ஏமாற்றுவதற்கு இந்த மாதத்தில் அதிக வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையா இருக்கணும். இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுவது, தேவையில்லாம நீங்க மாட்ட ரோட்ல சாவியோட விட்டுட்டு போறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. கவனமுடன் இருங்கள். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புடைய மாதமாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை. கணவனாக இருக்கக்கூடிய கடகராசியில் இருப்பவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் மனைவியை. ஏன்னா உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய மனைவிகள் நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் இந்த மாதத்தில் அவர்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வருகிறது. அதை அனுசரித்து ஒரு சில நாட்களில் கவனமுடன் நடந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் அதை அப்பொழுதே சரி செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. திருமணத்தடை 2 மாதங்களில் உங்களுக்கு சரியாகிவிடும். இப்பவே உங்களுக்கு பெண் ஜாதகம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்குமே
ஏன்னா இப்ப 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்றார், மங்கள செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து. அவரும் நல்லதையே செய்யக்கூடியவர். புதனுடைய வீட்டுக்கு வர்றார் 26ஆம் தேதி. அவரும் நல்லதையே செய்யக்கூடியவர். அதனால திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தையின்மை, அதாவது இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கு மருத்துவ ரீதியாக ஆலோசனை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மாதத்தை தவிர்த்து விடுங்கள். இந்த மாதத்தில் அந்த ஆலோசனை வேண்டாம். ஏன்னா அந்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுகின்றவர்கள் மருத்துவத்துறையில் ஒரு சில பிரச்சனைகளோடு உங்களுக்கு வெற்றி கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் அதை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தைகள் கவனமுடன் படிப்பது, அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இப்பொழுதைக்கு அரசாங்க தேர்வுகள் 2 மாதங்களுக்கு வேண்டாம். சூரியன் உங்க வீட்டுக்கு 2ஆம் வீட்டுல சூரியன் இருக்கார், ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அதனால ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு குறைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வியாபாரிகள் நல்ல விதமாக வியாபாரமாகும், அதுல எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. நீங்க போட்ட முதல்ல எடுத்தெல்லாம் அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது, அதுவும் குறிப்பாக செவிலியராக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நீங்களாக எதையும் முடிவு செய்து மருந்துகளை கொடுக்காதீர்கள். அதுவும் மருந்தகம் வைத்திருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கடகராசியில் இருக்கக்கூடிய மருந்தகம் வைத்திருக்கக்கூடிய அவர்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் வழங்குவது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சிறந்தது அல்ல. தயவு செய்து அதை போல் செய்து விடாதீர்கள். ஒரு ஜுரத்துக்கெல்லாம் மாத்திரை கொடுக்கலாம், முக்கியமான மாத்திரைகள் அப்படிங்கிற பொழுது எவ்வளவு நண்பர்களாக இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனையோடு அதை செய்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ஏறுமுகமான மாதமாக இருக்கும். வேலை ரொம்ப பலுவா இருக்கும், வேலை நிறைய செய்யணும், ஊதியம் கம்மியாக கிடைக்கும். கவலைப்படாமல் செய்யுங்கள். உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் வந்து கொண்டே இருக்கிறது, அதில் எந்த மாறுதலும் இல்லை. ஏன்னா இந்த உழைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு ஓவரா உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கான ஊதியம் உங்களை தேடி வந்துவிடும். இந்த மாதத்தினுடைய பரிகாரம் அப்படிங்கிறது பைரவரை வழிபாடு செய்யுங்கள். இந்த பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது அஷ்டமி திதிகளில் நீங்கள் பைரவரை மாலை நேரத்தில் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அங்கே வரக்கூடியவர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுத்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்து இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமைகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம். அபாடி எண்ணங்கள், எழுச்சிமிக்க வினோதமான வாழ்க்கையை உருண்டு புரண்டு கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்கின்ற கடகராசினியர். காலபுருஷனுக்கு 4 மதிப்பு, மரியாதை, தாயார், சிந்தனை சிற்பி, அத்தனை சொத்துக்களுக்கும் உரியவர், அத்தனை இன பந்துக்களுடைய குணங்களுக்கு உரியவர், ஓடோடி உழைக்கக்கூடியவர். அது உள்நாடா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, அது உள்நாடா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, ஓடோடு உழைக்கக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் உழைச்சு என்ன பண்றது? ஒன்றும் செய்யும். ஆனா இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்க ராசிக்கு ஒரு அற்புதமான யோக பலன். அந்த அஷ்டமத்து சனிங்கிறதே நீங்க கான்செப்ட்ல கொண்டு வராது.
இந்த தொழில், அதாவது இருக்கிற தொழில் புதிதாக ஆரம்பிக்காமல் இருக்கணும். அவ்வளவுதான். புதிதாக ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய தொழில் எல்லாவற்றையும் முயற்சி செஞ்சு செய்து வந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பலனை அடையலாம். ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கும். ஏன்னா குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கின்றது. சனி பயிற்சி, சனி வக்கரமும் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கும். சனி வக்கரம் கடக ராசிக்கு சில நன்மைகளை கொடுக்கும். சனி வக்கரம் கடக ராசிக்கு சில நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா அந்த இயல்பான குணத்தை, பகை குணத்தை மாற்றி சில நன்மைகளை கொடுப்பதுதான் வக்கரத்தினுடைய குணங்கள். அப்படி இருக்கும்போது அப்ப கடகத்துக்கு கண்டிப்பா கொடுக்கும். அப்ப கடகத்துக்கு கண்டிப்பா கொடுக்கும். வெளிநாடு, விவசாயம், அக்ரிகல்ச்சர், வாட்டர் லைன், நீர்நிலைகள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், அத்தனை தொழில்களும், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனை தொழில்களும் உங்களுக்கு தான். மீன் சம்பந்தப்பட்டது, வெள்ளை சம்பந்தப்பட்டது, தானியங்கள் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்டது, நாட்டு மருந்துகள் சம்பந்தப்பட்டது, டாக்டர் சம்பந்தப்பட்டது, டாக்டர்லயே சித்த வைத்தியம் சம்பந்தப்பட்டது, இப்படிப்பட்ட தொழில்களாம் நீங்க பாருங்க. கேட்ரிங் தான் இருக்கணும். போர்டிங் லாட்ஜிங் வேண்டாம், கேட்ரிங் இருக்கும். கேட்ரிங் இருந்தால் இன்னும் விசேஷமா இருக்கும். இப்படிப்பட்ட தொழில் பூரா நீங்க செய்யுங்க. அநேகமா கூடுமானவரை வெள்ளை சம்பந்தப்பட்ட தொழில், வெள்ளை சம்பந்தப்பட்ட துணிமணிகள், ட்ரெஸ்ஸு, அது நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பினை கடகராசிக்கு. அஷ்டமத்து சனி பயப்படாதீங்க. உங்க தசாபத்தியை பாருங்க. அஷ்டமத்து சனி நடக்கிறவங்களுக்கு சந்திர தேசில சனி புத்தியோ, அஷ்டமத்து சனி நடக்கிறவங்களுக்கு சந்திர திசையில ராகு புத்தியோ, அஷ்டமத்து சனி நடக்கிறவங்களுக்கு சந்திர திசையில கேது புத்தியோ நடந்தால் மட்டுமே மிக மிக எச்சரிக்கை, மிக மிக எச்சரிக்கையா இருக்க. இல்லை ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த தசாபத்திக்காரவங்க மட்டும் எச்சரிக்கை. அந்த தசாபத்திக்காரங்களுக்கு லக்னம் நல்ல லக்னம் இருந்தாலும் கூட கொஞ்சம் உதவியா இருக்கும். லக்னம் நல்ல லக்னம், மகர லக்னம் இருந்தாலும் லக்னாதிபதி சனீஸ்வரன்ல, அப்ப அந்த 7 தன்மையை குறைச்சு கொடுப்பார்ல. எல்லா கோணங்களையும் பார்க்கணும், எல்லா கோணங்களையும் பார்த்தா தான் அது தெரியும். அப்ப கடகராசி நேயர்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாசத்துல பூராட நட்சத்திரத்துல வர்றாரு. உங்க ராசிக்கு 6ல் இருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக விநாயகர் வன்னி இலையில வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் வன்னி இலையில விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக வடக்கத்தி அம்மன், வடக்கத்தி அம்மனே பேர் இருக்கு. வடக்கத்தி அம்மன், துர்க்கைனால வடக்குதான், அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வெக்காளி அம்மன், அந்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலங்கள். அப்படிப்பட்டதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பாக நல்ல முறையில் எல்லாமே இருக்கும். அதுல மாற்று கருத்து இருக்கும். ஏன்னா ஒரே திங்கிங்ல அஷ்டமத்து சனி நினைச்சுக்கிட்டே பல இதை விட்டா இழந்துடாது. அதுக்கடுத்து வரத்த செய்யும், எல்லாத்துக்கும் 12 பாவத்துக்கு வரத்த செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா மட்டும் இருக்கு. நண்பர்கள்ட்ட பழகாதீங்க. எந்த நண்பர்களும் தேவையில்லை. இந்த கலியுகத்துல எந்த நண்பர்களும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தொழில் வளம் பெருக்கிக்கோங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு நல்லா இருக்கிறது, தொழில் வளம் நல்லா இருக்கும், அதை பெருக்கிக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சு வந்தா நிச்சயமாக இந்த மாசத்தை நீங்க அப்படியே கொண்டு வந்துடலாம். இந்த மாசத்தை அப்படியே நீங்க கொண்டு வந்துடலாம். ஏன்னா அஷ்டமத்து சனி படிச்சுக்கிட்டே இருக்காது. உங்க தசா புத்தி உங்களை உயர்வை கொடுக்கும். உங்க தசா புத்தி உங்களை ஊன்றுகோலா கொடுக்கும். உங்களுக்கு தசா புத்தி பல முன்னேற்றத்தை கொடுக்கும். எத்தனை யோக பலத்தால் தசா புத்தி தான் மிக உயர்வை கொடுக்கும்.